அவரே அதை சொல்கிறார். எம்ஜிஆர் வந்தாருன்னா ஒரு 20 வருஷம் ஆட்சியில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எம்ஜிஆருக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அது அகைன் அந்த வாதத்துக்கு அவர் பதில் சொல்லலை. அந்த எம்ஜிஆரையும் நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் நடிப்பார் அது இதுன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க. அஃப்கோர்ஸ் நல்லா ப்ரிப்பரேஷன், இந்த வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அழகாக பேசினார். ஆனால் அந்த எம்ஜிஆரை நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற வாதம் இருக்கட்டும். அதை அதே வாதத்தை தான் இப்போ திமுக வைக்குது, ஒத்துக்குவோம். ஆனால் அந்த எம்ஜிஆர் 20 ஆண்டுகளுக்கிட்ட அரசியல் அனுபவம் பெற்று தான் அங்கே வந்தார் அப்படிங்கிற வாதத்துக்கு இன்னும் நீங்கள் எதிர்வாதம் வைக்கலையே. நீங்கள் நேராக வருவீங்க, சிஎம் ஆகிடுவீங்க. நேராக வருவீங்க, ஒரு ஆளுங்கட்சி தூக்கி போட்டு இவர் பந்தாடிடுவார், அவங்கள பின்னால் தள்ளிடுவார். என்டிஆர் ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாருன்னு பார்க்கலையா? இது தமிழ்நாடு இல்லை, இது தமிழ்நாடு இல்லை. ஆந்திராவில் உங்களுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது, தெலுங்கானாவில் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்ல பேசு பொருளாக இருக்குது. தமிழ்நாட்டில் தானே அதோ கதியாக இருக்குது. அதிமுகவோட ஒண்டி பிழைக்கலன்னா அந்த 4 சீட்டு கூட கிடச்சிருக்காது சட்டமன்றத்தில். இது எப்படி சொல்கிறீங்க? அதான் பாராளுமன்ற ரிசல்ட் காட்டுச்சு. எத்தனை சீட்டு இருக்குது பிஜேபிக்கு பாராளுமன்றத்தில்? தனிச்சு நின்று நாங்கள் அப்படி இப்படின்னாரு அண்ணாமலை. தெலுங்கானா நீங்கள் எடுத்துக்கங்க, ஆந்திரா எடுத்துக்கங்க. ஆந்திராவில் போய் சமூக நீதி, சமநீதி, எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு பேசிட்டு இருந்த பவன் கல்யாணே சன்னா தனி கத்த வச்சிட்டானுங்கல்ல. சித்தாந்த ரீதியாக வெற்றி பெறுறாங்கல்ல. அங்கே இங்கே முடியாது.